வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தாயும் சிசுவும் உயிரிழந்தமையை அடுத்து அங்கு நேற்று அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. மன்னார் பட்டி தோட்டத்தை சேர்ந்த 28 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை எனவும் மருத்துவமனை தரப்பினரின் கவனக்குறைவு காரணமாகவே அப்பெண்ணும் சிசுவும் உயிரிழந்ததாகவும் அவரது உறவினர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையில் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கருத்து தெரிவிக்கையில், உடற்கூற்று பரிசோதனைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படும். அத்துடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் அவர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிய முடியும் என்றார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு வலுப்பெற வேண்டும் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போதே சீன தூதுவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா இலங்கையின் மிக நெருக்கமான அயல் நாடு என்ற வகையில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பலப்படுத்தப்படுவதையும் பொருளாதார பரிமாற்றம் மேம்படுவதையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி அனுர டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு செல்ல உள்ளதை நாம் வரவேற்கின்றோம். அதன் பின்னர் பொருத்தமானதொரு நேரத்தில் அவர் சீனாவுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை சீனா ஒரு இடதுசாரித்துவ கொள்கையுடைய நாடு. இலங்கையில் தற்போது ஆட்சி அமைத்துள்ள அரசாங்கமும் இடதுசாரித்துவ அரசாங்கமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் சீனாவின் பார்வை என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, இலங்கையில் இடதுசாரி அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் அரசியல் கொள்கைகள் என்ன என்று நாம் பார்ப்பதில்லை. இலங்கை எமது நட்பு நாடு, அதுபோன்றுதான் எங்களின் கொள்கை என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை சீனாவிடையே பாரம்பரிய நட்பு உள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களுக்கும் சீனா உடன் இருக்கும். இலங்கை எமக்கு நெருக்கமான நட்பு நாடு என்பது மட்டுமே எங்களின் கொள்கை. இலங்கைக்கு கொரோனா பெருந்தொற்றின் போது நாம் மிக அதிகளவான தடுப்பூசிகளை வழங்கினோம். இலங்கையுடனான கடன்களை நாம் மறுசீரமைப்பு செய்துள்ளோம். இவையெல்லாம் வேறு அரசாங்கங்களின் ஆட்சியில் தான் செய்தோம். இலங்கையுடன் நட்பாக இருப்பதே அனைத்துக்கும் பிரதானம் என்றார். மன்னார் கட்டையடாம்பன் பகுதியை சேர்ந்த இளம் தாய் சிந்துயா மன்னார் மருத்துவமனையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மேற்கொண்டு முறைப்பாட்டுக்கு அமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மந்த கதையில் இடம்பெற்றுள்ளமை நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிந்துயாவின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக தான் குறித்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் குற்றத்தடுப்பு போலீசார் மன்றில் தெரிவித்துள்ளனர். இதுவரை காலமும் மன்னார் மடு போலீசார் குறித்த வழக்கு விசாரணையை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி டெனிஸ்வரன் மற்றும் சர்மிலன் டயஸின் கோரிக்கையை ஏற்று குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையை துரிதப்படுத்தி 2 வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும் அதே நேரம் வழக்கை பி அறிக்கையாக தாக்கல் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இவ்வழக்கானது மேலதிக விசாரணைக்காக டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 நிறுவனத்திற்கு முன்னாள் செயலாளர் அசாத் மவ்லானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டுள்ளார். சேனல் 4 காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்துக்காக தமிழக மீனவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 13 படகுகளை கடற்படையினரின் பயன்பாட்டுக்காக வழங்குமாறு புதிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சமயம் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலிட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையே கடற்படையினரிடம் கையளிக்குமாறு கடற்றொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் பணித்துள்ளார். கடற்றொழில் திணைக்கள
பணிப்பாளர் எல்ஜிஆர் இசுரானி ஒப்பமிட்டு இந்த உத்தரவை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதற்கமைய மன்னாரில் இருந்து 5 படகுகளும் யாழ்ப்பாணத்தில் இருந்து 8 படகுகளும் என மொத்தம் 13 படகுகள் கடற்படையினரின் பாவனைக்காக வழங்கப்பட உள்ளன. காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியில் 50% அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினை நிலவி வருகின்றது. இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு காற்றின் தரம் அங்கு மிக மிக மோசமாக உள்ளது. டெல்லியை ஒட்டியுள்ள ஹரியானாவின் குருகிராம், உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் போன்ற நகரங்களிலும் நிகழ்நிலை வாயிலாக பாடம் நடத்த பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை தவிர மேலும் சில கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து புகை மூட்டமாக காணப்படும் டெல்லியில் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 119 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதுடன் 6 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியில் 50% அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்து பணியாற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று மதியம் 1 மணிக்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் உத்தரவு அமலாகின்றது என டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் பதற்றம் ஓரளவுக்கு குறைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காசா சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலஸ்தீனத்தை உடைத்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வருகின்றது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் அமைப்பு பதிலடி கொடுப்பதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து நிற்பதும் தொடர் கதையாக இருந்து வருகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் பலஸ்தீனம் மீது போரை அறிவித்து போரில் ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் என்றும் உறுதி பூண்டிருந்தது. இஸ்ரேல் கூறியபடி கடந்த ஓராண்டு காலத்தில் ஹமாஸ் தலைவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டனர். அதே நேரம் மறுபுறம் பொதுமக்களும் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்றைய தினம் காசாவிற்கு சென்றுள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து காசாவுக்கு அவர் செல்வது இதுவே முதல் முறையாகும். காசாவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நெதன்யாகு ஹமாஸின் சகாப்தம் முடிந்துவிட்டது, இனி அவர்களால் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று கூறியுள்ளார். அதே போல இஸ்ரேலில் இருந்து கடத்தப்பட்ட பணைய கைதிகள் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்றும் அவர்களை மீட்பவர்களுக்கு ரூபாய் 41 கோடி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இன்னும் 101 பணைய கைதிகள் மீட்கப்படாமல் உள்ளதுடன் போரின் தாக்கம், உயிரிழப்புகள், பொருளாதார பாதிப்பு, மனித உரிமை மீறல் உள்ளிட்டவை குறித்து இஸ்ரேல் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக தலையிட்டு கூட போர் நிறுத்தப்படாமல் தொடர்ந்தது. இதற்கெல்லாம் கவலைப்படாமல் காசாவுக்கு சென்று நெதன்யாகு பேட்டி அளித்திருப்பது பலஸ்தீன மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி பல்லேகலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வதும் கடைசியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 21 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் மழையினால் கைவிடப்பட்டது. எவ்வாறாயினும் முதல் 2 போட்டிகளில் வெற்றியீட்டிய இலங்கை 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என தனதாக்கிக் கொண்டது. இப்போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த நியூசிலாந்து 21 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து 112 ஓட்டங்களை பெற்றிருந்த போது பிற்பகல் 4 மணியளவில் கடும் மழை பெய்ததால் ஆட்டம் தடைப்பட்டது. வில்லியம் 8-4 ஓட்டங்கள் உட்பட 56 ஓட்டங்களுடனும் ஹென்றி நிக்கல்ஸ் 46 ஓட்டங்களுடனும் ஆட்டம் இழக்காதிருந்தனர். 9 ஓட்டங்களுடன் ஹென்றி நிக்கல்ஸை ஆட்டம் இழக்க செய்த முகமது சிராஜ் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தனது முதலாவது விக்கெட்டை கைப்பற்றினார். இது இவ்வாறு இருக்கு, முதல் 2 போட்டிகளில் விளையாடிய குசல் மெண்டிஸ், பெத்தும் நிசங்க, கமிந்து மெண்டிஸ், அசித் பெர்னாண்டோ ஆகிய 4 ஓய்வு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.